புனிதர்களின் அடிச்சுவட்டில் நவம்பர் 3 புனித மார்ட்டின் தி போரஸ். திருச்சபையில் 2 மார்ட்டின்கள் உண்டு. ஒன்று தூர் நகர மார்ட்டின், இன்னொன்று புனித மார்ட்டின் தி போரஸ். இவர் பெருநாட்டில் 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த டொமினிக்கன் சபையை சார்ந்த துறவி. ஸ்பெயின் தேசத்து தந்தைக்கும் ஆப்பிரிக்க வம்சாவழி தாய்க்கும் பிறந்தவர். இவர் கலப்பினத்தவராய் இருந்ததால் பல்வேறு அவமானங்களை சந்திக்க நேர்ந்தது. வெள்ளையர் அல்லாதவர் துறவற சபைகளில் சேர்வது கடினமாக இருந்ததால் இவர் டொமினிக்கன் துறவற மடத்திலே ஒரு கடைநிலை பணியாளராக சேர்ந்தார். எளிய சிறிய வேலைகளை செய்து வந்தார். ஆயினும் அவருடைய புனித வாழ்வு பிறரை ஈர்த்தது. அவர் தண்ணீர் கொடுத்தால் கூட நோய்கள் குணமாகின. விலங்குகள் மீது பரிவு கொண்டிருந்தார். ஜெபிக்கின்ற போது மேல் எழும்புகின்ற ஆற்றலை பெற்றிருந்தார். ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவராக இருந்தார். இரவு முழுவதும் ஜெபித்தார். எந்த அளவுக்கு ஏழைகள் மேல் இரக்கம் கொண்டிருந்தார் என்றால் தன்னையே அடிமையாக விற்க முன்வந்தார். 59வது வயதிலே அவர் இறைவனடி சேர்ந்தார். 1837 அவருக்கு முத்திப்பேறு பட்டம் கொடுக்கப்பட்டது. 1962 அவர் புனிதரானார். தாழ்த்தப்பட்டோர் உயர்த்தப்படுவோர் என்ற இறை வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது இவருடைய வாழ்வு. இன்று இறைவன் நம்மையும் உயர்த்துவார். புனித மார்ட்டின் தி போரஸே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். ஆமென்.